நாம் வாழக்கூடிய 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ 20 வருஷமோ வாழக்கூடிய வாழ்நாளில் நமக்கு கிடைத்திருக்கிற சட்டை தான் இந்த உடல். இந்த உடலில் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்ன்றது அவருக்கு நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அப்போ எதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்து வஸ்துக்களுமே, பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே கிருஷ்ணருடைய கருவினால் கிடைக்கின்றது. பிரசாதே சர்வ துக்கானாம். நமக்கு துக்கம் போவதற்கு கிடைத்திருக்கிற அனைத்து பொருட்களும் பிரசாதமாக கிடைத்திருக்கு. அந்த பிரசாதத்தை நாம் பிரசாதமாக அருந்த வேண்டும், பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இச்சையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, நீ கொடுக்கக்கூடிய சுவாசத்திற்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற நீருக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற உணவுக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற உடலுக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற சட்டைக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து அடுத்த தலைமுறையும் ஏற்படுத்தி கொள்ளும். பகவானுக்கு நன்றி சொல்லி பகவானினுடைய நன்றியினால், அவருடைய கருணையினால் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.